ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையணையில் உறங்கிய சிறுவர், அந்த கண்ணியத்தை பெற்ற சிறுவர் யார்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதே சம்பவம் தான், அந்த இரவில் தொழுத சம்பவம் தான். அந்த சம்பவம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் அதை சொல்லிடுறேன். புகாரியில் 183 அதிகமாக சொல்லப்படுறதில்லை. குறை அறிவிக்கிறார். மௌலா இப்னு அப்பாஸுடைய மௌலா, அவரால் விடுதலை செய்யப்பட்டவர் அல்லது அவருடைய அடிமையாக இருந்து விடுதலையானவர். அப்போது ஏற்கனவே இக்ரிமா, இது குறைப், சரியா? இவர் தான் அந்த பிறை சம்பவத்தோடு என்ன செய்வார், வருவார். முஆவியா போயிட்டு வரக்கூடிய செய்தி இவர் தான். அண்ணா அப்துல்லா பின் அப்பாஸ் அப்துல்லா பின் அப்பாஸ் அவருக்கு சொன்னதாக அன்னஹு பாத்த லைலத்தன் இந்த மைமூனா ஜவுஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹிய ஹாலத்துஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி மைமூனாவோட வீட்டில் என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் தங்குறாங்க. அவங்களோட தாய் வழி சகோதரி மைமூனா. இவங்களுடைய தாயுடைய பேர் என்ன, லுபாபத்துல் குப்ரா. இப்னு அப்பாஸோட தாயோட பேர் வந்து லுபாபத்துல் குப்ரா. இவங்க வந்து என்ன, அதாவது மைமூனா, சரியா? லுபாபத்து சுஹ்ரா வந்து காலித் இப்னு வலீத் தாய். அப்போ ஃபல் தஜஅது ஃபி அர்தில் விசாதா, அப்போ அந்த தலையணையில் நான் என்ன செஞ்சேன்னா ஒரு அர்தில் விசாதா, அகல வாக்கில் நான் என்ன செஞ்சேன், படுத்தேன். ரசூல் அங்கே நீல வாக்கில் படுக்கிறாங்க, நான் அகல வாக்கில் என்ன செஞ்சேன், அதாவது தூங்கினேன். ஒரு தலையணையில் அகல வாக்கில் இங்கே, இவர் நீட்ட வாக்கில் என்ன செய்கிறார், நீல வாக்கிலையும் தூங்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நடு நிசியான பின்னால் எழும்பினார்கள், அல்லது அதுக்கு முன்னால் கொஞ்சம், அல்லது அதுக்கு பின்னால் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு எழுப்பினார். அதுக்கு முன்னால் கொஞ்சமோ அல்லது அதுக்கு பின்னால் கொஞ்சமோ அல்லது நடுநிசையிலேயோ என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பினார்கள். அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை எத்து வைக்கிற டைமில் இந்த அளவு பேணுதெல்லாம் வைக்க மாட்டோம். நைட்டில் ஒரு நடுநிசையில் எழுப்பினாங்கன்ட்டு போயிடுவோம். நடுநிசையில் எப்போ என்னத்தை முனபாசலாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, அதை குறைவு இப்படி தெளிவாக சொல்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் எழும்பி உட்கார்ந்து தூக்கத்தை தன் முகத்திலிருந்து துடைக்க ஆரம்பித்தார்கள். அப்போ இதெல்லாம் ஒரு முன்மாதிரி. என்னென்னா சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அவர் நாளில் வந்து எலும்பினா என்ன செய்ய வேண்டாம், அப்படி பகலில் பகலில் வெயிலில் வைக்கிற மாதிரி தான் அப்படி எலும்பிடுவேன். அந்த அளவுக்கு இரவு தொழுகையில் என்ன நமக்கு வந்து பளிச்சென்று முகம் இருக்கும். அப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, முதலாவது முகத்தை துடைக்கிறாங்க. தூக்கம் என்றது ஒரு இயல்பு. போராட்டமே இல்லாமல் நீ ஒரு அமலை செய்கிறாங்கன்னா உனக்கு நன்மை குறவு தான். ஏன்னா உனக்கு இயற்கையாகவே என்ன செய்யுது, அது இயலுமான ஒரு அம்சமாக இருக்குது போராட்டம். முகத்தை எல்லாம் ரசூலுல்லாஹ் துடைக்கிறாங்க. தொடச்சி எப்படி வருதுன்னா யம்சஹுன் நௌம அன் வஜ்ஹி, முகத்தை விட்டு தூக்கத்தை என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடைத்தார்கள். பின்னர் 10 வசனங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். ஆல் இம்ரான் கடைசி 10 வசனங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். பின்னர் அதாவது கொழுகப்பட்டிருந்த ஒரு தோல் பைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. போய் உதுவெடுத்தார்கள். தோல் பை எப்பயும் கொழுவப்பட்ட நிலைமையில் இருக்கும். அதில் கீழ்ப்பகுதியை என்ன திறந்து விட்டு என்ன செய்வாங்க, உதுவெடுப்பாங்க. அப்புறம் அதை மூடி கட்டிடுவாங்க, சரியா? அப்படி ஃபதவல்லா அமின்ஹா ஃபஅஹ்ஸன உதுவஹு, அழகான முறையில் உதுவெடுத்தாங்க. சும்மா அதான் உதுவெடுத்தார்கள்னு வரும், அழகான முறையில் உதுவெடுத்தாங்கன்னு வரும். நம்ம சில நேரத்தை பேசி எல்லாம் முடிந்து உழுவெடுத்துட்டு வெளியே வருவோம், உதுவெடுத்தானே ஞாபகம் என்ன செய்யாது, இருக்காது. அது வந்து இஸ்பாகுல் உதுவோ அல்லது இஹ்சானுல் உதுவோ அல்ல, சிறப்பான முறையில் உதுவெடுத்தார்கள். பின்னர் தொழ ஆரம்பித்தார்கள். இப்போ இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நான் வந்து ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி நானும் செஞ்சேன். ரசூலுல்லாஹ் என்ன எல்லாம் செய்கிறாங்களோ அது மாதிரி நான் செஞ்சேன். நானும் உதுவெடுத்தேன், நானும் வசனங்கள் என்ன செஞ்சேன், ஓதினேன். பின்னர் ரசூலுல்லாஹோட பக்கத்தில் போய் நான் இருந்து கொண்டேன். ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரத்தில் இப்னு அப்பாஸ் வயசு 13. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரத்தில் இப்னு அப்பாஸ் வயசு 13. அனஸ்லாவோட வயசு வந்து என்ன 20, சரியா? அப்போ பாருங்கள், அனஸ்லாவோட தான் நம்ம வந்து ரசூல் ஸல்லல்லாஹு இப்னு அப்பாஸ் அவர்களை விட ஒரு சின்னதாக நினைப்போம். ஆனால் அனஸ்லாவோட வயசு வந்து 20, இப்னு அப்பாஸோட வயசு வந்து 13. அவரே சொல்கிறார், நான் மரணிக்கிற நேரத்தில் 13 வயதாக இருந்தேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அந்த 13 வயசுண்டா இது வந்து என்ன, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு எப்போ திருமணம் முடித்தாங்க, ஹிஜ்ரி 7, அப்படி தானே? ஹிஜ்ரி 7 திருமணம் முடிக்கிறாங்க. ஹிஜ்ரி 7 திருமணம் முடித்தாங்க. ஹிஜ்ரி 7 திருமணம் முடிக்கிறாங்க. ஸைனப் பின்த் ஹுஸைமா 3, இவங்க ஹிஜ்ரி 7 திருமணம் முடிக்கிறாங்க. அப்போ அதுக்கு பிறகு நடந்த சம்பவம், அப்போ அதுக்கு பிறகு நடந்த சம்பவம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 வருஷம் இதெல்லாம் பார்க்கணும். இப்போ 3 வருஷத்தை நம்ம குறைச்சி பார்த்தோம்னா 10, சரியா? இந்த சரியாக 7 இல்லைண்டா 10 அர்த்தமாயிரும். சரியாக 7 10 வயசுல என்ன செஞ்சிடும், அர்த்தமாகிடும். அப்போ அதுக்கு பிறகுண்டா என்னது, அதாவது 11 அல்லது 12 இந்த இதுக்குள்ளே தான் என்ன செஞ்சிருக்கிறோம், நடந்திருக்க வேண்டும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் போய் நான் நின்றேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவதா யதஹுல் யும்னா அலா ரஸி, இதில் வருது என்னன்னு சொன்னால் என்ன, தலையில் கையை வச்சாங்க ரசூலுல்லாஹ், வச்சு ஏண்ட வலது காதை பிடித்தார்கள். எஃப்திலுஹா, எஃப்தினா காதை பிடிச்சி இழுக்கிறது, சரியா? காதை பிடித்து இழுத்து அதாவது வலதில் நிறுத்தினார்கள் அப்படின்ட்டு வரணும். இதில் என்ன செய்யலை, வலதில் நிறுத்தினாங்கன்னு என்ன செய்யலை, வரலை. ஃபஸல்லா ரக்காத்தை 2 ரக்காத் தொழுதார்கள். பின்னர் 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 2 ரக்காத் தொழுதார்கள். 6 12 ரக்காத்துகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். சும்மா உத்தர, பின்னர் வித்திர் தொழுதார்கள். அப்போ எத்தனை வித்திர் 3 15,
வித்ர் 3 15, வித்ர் 1 13. சும்ம தஜா ஹத்தா அத்தாஹுல் முஅத்தின், பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது புறமாக உருக்களித்து தூங்கினார்கள் முஅத்தின் வருகின்ற வரைக்கும், அதான் சொல்கிறவர் வருகின்ற வரைக்கும், பிலால் இல்லாமல் வருகின்ற வரைக்கும். ஃபசல்லா, பின்னர் ஃபகாம ஃபசல்லா ரக்அத்தைனி ஹஃபீஃபத்தைனி தும்ம ஹரஜ ஃபசல்லா சுபஹ், 2 லேசான 2 ரக்காத்துக்கள் தொழுதார்கள், பின்னர் போய் சுபஹ் என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் அப்படின்னு வருது புகாரியில் 183வது இலக்கம். வல்லஃப்து லஹு, புகாரில் வர வார்த்தை இது. இப்போ இதில் இந்த மசாலாக்கெல்லாம் நம்ம போவானா சரியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி, ஏன்னா அது இஷாவுடைய 2 ரக்காத் சுன்னத்தாக இருக்கலாம், அதுபோல் ரசூல் அந்த என்ன வித்திர் ரசூலா எத்தனை ரக்கா தொழுதது அப்படி என்று சொல்கின்ற அந்த கேள்விகள் இதெல்லாம் வரும். அப்போ இது தனியாக இப்னு ஹஜர் அஸ்கலானி இதுக்கு ஒரு புத்தகம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதாவது எழுதியிருக்கிறாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திருக்கு பின்னால் 2 ரக்கா தொழுவார்கள், அதை பற்றிய தீர்ப்பு என்ன அப்படி என்று சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அதில் இந்த சப்ஜெக்டெல்லாம் என்ன செய்வார், அதில் கொண்டு வருவார். ரைட். இப்போ இந்த செய்தி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையணையில், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தூங்கிய அந்த கண்ணியத்தை என்ன செஞ்சார், பெற்றார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுதலை செய்த ஒரு சிறுவன் அப்படின்னு வருகிறது. இந்த செய்தி வந்து பலர் பலகீனம் மட்டும் என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு ஆலம். இப்னு மாஜால 2679வது இலக்கம். சலமத் இப்னு ரவுஹ் இப்னு ஜிம்பா, எப்படி சலமா இப்னு ரவுஹ் இப்னு ஜிம்பா அறிவிக்கிறார் அன்ஜத்திஹி, அவருடைய பாட்டனார் வழியா. அப்போ யார் பாட்டனார், அப்போ ஜிம்பா. சலமா அறிவிக்கிறார் பாட்டனார் வழியா, ஜிம்பா வழியா அறிவிக்கிறார். ரலியல்லாஹு அன்ஹுமாண்டு வருது. அன்னஹு கதிம அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவர் வாரார். வகத் அஹ்ஸா குலாமன் லஹு, அவருடைய ரசூலாங்கிட்ட இவர் வாரார், இந்த ஜிம்பா என்றவர் வாரார். அப்போது அவருடைய ஒரு சிறுவருக்கு இவர் வந்து ஆண்மை நீக்கம் செஞ்சிருந்தார். ஆண்மை நீக்கம் என்ன செஞ்சிருந்தார் ஒரு அது அடிமை, ஒரு அடிமைக்கு ஆண்மை நீக்கம் என்ன செஞ்சிருந்தார். மிருகங்களுக்கு ஆண்மை நீக்கம் என்ன செய்வார்கள். அதே போல் இந்த ஒரு அடிமை ஆணுக்கு இந்த ஆண்மை நீக்கம் செஞ்சிருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கேள்விப்பட்ட உடனே, அது தெரிஞ்ச உடனேயே தக்கஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் முத்லா, அங்கே வந்து சித்திரவதை செய்யப்பட்ட அந்த சட்டத்தின் அடிப்படையில் விடுதலை செய்தார்கள். நடந்தது சித்திரவதை என்று சொல்லி என்ன விடுதலை செய்தார்கள். ஒரு ஆண்மை நீக்கம் என்ற சித்திரவதை, சரியா. அப்போ அந்த சித்திரவதை நடந்திருக்குது. அப்போ ஆண்மை நீக்கம் ஒரு ஆணுக்கு செய்யப்படுகின்ற பொழுது, ஒரு தனக்கு கீழே உள்ளவங்களுக்கு செய்யப்படுகின்ற பொழுது அது என்ன சித்திரவதை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு சித்திரவதைன்றது சித்திரவதை 2மே இல்லாமல் செய்யலாம் இப்போ, சரியா. ஏன் ஆப்ரேஷனில் அது இதில் மூலம் செய்யலாம். அப்போ வலி இருந்தால்தான் என்றது இல்லை. அதே போல் இன்ஜெக்ஷன் ஏற்றி விட்டு என்ன செஞ்சிடலாம், வலி இருந்தால் தான் இல்லை. அவனுக்கு நடப்பது ஆண்மை நீக்கம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நியாமத்தோண்டு அவனுக்கு என்ன செய்யுது, இழக்கப்படுகிறது உடலில் உள்ள. அந்த மாதிரி ஒன்று நடந்தால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலை செய்தார்கள். சஹீஹ் என்ற இது ஒரு சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் இது இல்லாது விட்டாலும் ஃபிக்ஹ்ல இதுதான் சட்டம். ஃபிக்ஹுடைய இஸ்லாத்துடைய பொதுவான சட்டம் என்னன்னு சொன்னால் அதுதான். அதாவது ஒரு ஆண்மை நீக்கம் நடப்பது என்பது என்ன, ஒருவருக்கு நடந்தால் அது கொடுமை. சஹாபாக்கள் கேட்டிக்கிறாங்க, நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளவா அப்படின்னு, இபாதத்துக்காக அது இதுக்காக கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள், ஹராம்னு தடை செஞ்சிட்டாங்க. ஆனால் இன்னொருவர் விஷயத்தில் நம்ம அப்படி தலையிடுவது என்பது என்ன, அது ஒரு சித்திரவதை என்ற அடிப்படையில் அந்த அடிமையை என்ன விடுதலை செய்தார்கள். ஒரு சிறுவரை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, விடுதலை செய்தார்கள் அப்படின்னு வருது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்டவர் எப்படி சொல்லணும், குலாமு ஜிம்பா அல் ஜுதாமி, குலாம் ஜிம்பாவுடைய அதாவது குலாம் அவருடைய அடிமை சிறுவன் அப்படின்னு வருது. அப்போ அந்த கண்ணியத்தை அவருக்கு என்ன அது கிடைச்சிது அப்படின்னு பார்க்குறோம்.